அது விழா அந்த சந்தர்ப்பங்களை கொண்டாட முடியல. சோ அந்தந்த நேரத்தில் அது செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். அப்போ செய்ய முடியல, அதனால சந்திக்க முடியல. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் முதல்ல சந்திக்கணும் சொல்லி பண்ணும்போது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாரையும் பார்க்கலாம், ஒரு 5 நாள் எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் 8 பேரா போட்டோ எடுக்கணும்னு சொல்லி பண்ணும்போது அது பிடிக்காம, அது எனக்கும் பிடிக்கல. சரி, அதுக்கப்புறம் கரெக்டா நம்ம பிளான் பண்ணி ஒரு கட்டுப்பாடு. How over the last several years he was not able to organize celebrations whenever his films did very well, what you call as victory celebration. அதுக்கப்புறம் அடுத்த படம் நெக்ஸ்ட் 28 ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த கதை விவாதம், அந்த கதை டிஸ்கஷன் அதெல்லாம் இருந்தது. அதனால உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ண முடியல. சோ அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இந்த மாதிரி நாம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சோ அது கேன்சல் பண்ண உடனே அதுக்கு முன்னாலே அந்த ஸ்ரீலங்கா போறதா இருந்தது. அது சில காரணத்தால போக முடியல. அது கேன்சல் பண்ணி அவருக்கு ஒரு elaboration of the housing for family. They will explain how to do it. Don't happen. மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாரு, தயங்குறாரு, பயப்படுறாரு, அப்படி எல்லாம் பேசினாங்க, எழுதினாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா scheduled to start his next film on the 20th of this month. Remember, a few weeks ago there was an announcement that there would be a new film. His son-in-law, actor Dhanush, his production company will launch a new film, and he says the shooting for that film will start on the 20th of this month. கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலைகள்லாம் இருக்கு. எடுத்து வச்ச கால் பின்னால எடுக்க மாட்டேன் கால் வச்சா என்ன ஆகும்? எடுக்கணும். இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது. பேசுறவங்க பேசிட்டுதான் இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த ஸ்ரீலங்கை ஆகட்டும். There's also some kind of criticism that before every film. எனக்கு இன்னொரு இருக்கு. ரஜினி ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும் அவர் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவாரு, ஏதாவது சொல்லுவாரு, ஓடுறதுக்கு ஏதாவது யுக்திகள் பண்ணுவாரு. உங்களுடைய ஆசீர்வாதத்தால, உங்களுடைய அன்பால நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய ரசிகர்கள் தமிழ் மக்கள் இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டாங்க. அவர் என்னமோ தெரியாது, ஏமாறுதல ஒண்ணுதான் ரொம்ப ஏமாறுறாங்க. அது இப்ப நான் சொல்ல விரும்புறேன். அதாவது அரிசி வெந்தாதான் சோறாகும். படம் நல்லா இருந்தாதான் நீ என்ன தலைகளா கொட்டிக்கணும் அடிச்சா கூட என்னமே செய்ய முடியாது. என்னுடைய good film and he makes the show a lot of people and you know that as fans. நல்ல சாங்ஸ்ங்க பண்ணி, நல்ல கருத்துங்க சொல்லி, நல்ல படங்க கொடுத்திருக்கிறதுனால தான் நான் இப்போ கூட இங்க நிக்கிறேன். சோ அந்த படங்கள்ல அந்த நினைவுகள், அந்த நினைவுகளோட watching my films in the hope that every movie will have something to offer. நல்ல படம் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நீங்க படத்துக்கு நீங்க வருவீங்க. அதுவும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் அது செஞ்சிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொன்னு சொல்றாங்க, முக்கியமா இந்த அரசியல் விஷயம் வரும்போது ரஜினி எதுவும் தயங்குவாரு, எதுவும் கண்ட சொல்ல மாட்டாரு. ஜஸ்ட் ஃபேன்ஸுங்களுக்கு அந்த படம் பார்க்கறதுக்காகவே ஃபேன்ஸுக்கு அப்படி அரசியல் மாயத்தை காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு 21 வருஷத்துக்கு முன்னால ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் சில சூழ்நிலை காரணமாக நான் போட்டிக்கு
ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு வந்து என்னை வாழ வைத்த தேவேந்திர தமிழ் மக்களும் சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க. அப்போதிருந்து என்னுடைய பேர் அரசியல் வந்து அரசியல் வந்து அடிபட ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய ரசிகர்களையும் சில பேர் அரசியல்ல ரொம்ப ஆர்வமா ஈடுபட்டாங்க. இந்த 1986 அந்த டயத்துல சில அரசியல்வாதிங்க அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, இவங்களும் அவங்கள பயன்படுத்திட்டாங்க. சில பேர் அதுல வந்து நிறைய பணம் கூட பார்த்துட்டாங்க. அந்த பூனை ருசி கண்ட மாதிரி அந்த ருசி அவங்களுக்கு தெரிய போச்சு. அதை பார்த்த பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்களும் அவங்ககிட்ட வந்து நாடுறது, அவங்க இவங்களை நாடுறது ஆதாயத்துக்காக. Certain parties, certain candidates, for their political advantage, have met me and projected as if they have my support. And time and again, I have also clarified that I do not support anyone. சேவகனோ ஒரு பெரிய ஆளோ எல்லாரும் வந்து என்னுடைய ஆதரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது. நான் யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், என் பேர் சொல்லி யாரும் வந்தா யாரும் இது பண்ண வேண்டாம் சொல்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். அதுல வந்து சில ரசிகர்கள் வந்து நிறைய வந்துட்டு எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. நாமளும் இப்படியே படம் பார்த்து ரசிகர்களா இப்படியே எழுதுறதா, நாம எப்ப நம்ம முன்னேறது, நம்ம முன்னால பிறந்தவங்க எல்லாம் வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு இனோவால போறாங்க, அந்த வண்டியில போறாங்க, இதுல போறாங்க, கவுன்சிலர் ஆகிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க, மினிஸ்டர் ஆகிறாங்க. நாம எல்லாம் எப்போ எப்படி ஆகுறது, நாம எப்போ பணம் சம்பாதிக்கிறது, நாம எப்போ 2-3 வீடு வாங்குறது அப்படிதான் லெட்டர் எழுதுறாங்க. சில பத்திரிகைகளையும் பேட்டி கொடுக்குறாங்க. தப்பில்லை, கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், அந்த ஆசை இருக்கிறதுல தப்பில்லை. ஆனா அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ற போது அது பார்த்தா இது வந்து நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், அந்த ஆண்டவன் பேரு தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு. இந்த உடம்பு நான் சுத்தமா வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும், இதயத்தை தூய்மையா வச்சுக்கணும். அந்த ஆண்டவன் நான் ஒரு கருவி, அந்த ஆண்டவன் வந்து பயன்படுத்திட்டு இருக்கான். இப்ப நடிகனா நடிச்சிட்டு இருக்கேன். God has been using me as an actor and did that for all these years, and I'm doing that faithfully. I do not know in what way God would want to use me later. Whatever way God wants to use me, I will do that faithfully. அது எது என்னன்னு தெரியாது, அது கடவுள் கையில தான் இருக்கு. எல்லாரும் கடவுள் நம்ம மூலமா எல்லாமே கடவுள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அதோடைய அறிவு நமக்கு தெரிகிறது. நீங்க கெட்ட காரியம் பண்ணும்போது கடவுள் மனசாட்சி சொல்லும் பண்ண வேண்டாம் சொல்ல, வீர நம்ம பண்ணுவோம். பொய் சொல்லும் போது சொல்லு நம்ம பண்ணுவோம். அது வந்து நம்ம கேட்ட நம்ம பண்ண மாட்டோம், அது நமக்கே தெரியும். சோ என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இது வந்து கடவுள் கிட்ட இருக்கு. அது வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை. இப்ப வந்து அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்களுக்கு வந்து இப்பவே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி நான் அரசியல் கிறிஸ்துக்கு வரல, அப்படி எழுதல அப்படின்னு சொன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன், நுழைய கூட விட மாட்டேன். I act according to my religion, and if there is a situation that if I am prompted by God to enter politics, then I will not allow any such selfish people to come near me. Take care of your health. I'm someone who has suffered because of drinking and smoking. With that experience, I tell you, don't smoke, don't drink. இந்த குடிப்பழக்கத்தில் வந்து சில வாட்டி நினைக்கிறது உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க கோடி கோடியா பணம் எடுத்தது
குடிச்சே எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே யோசனை பண்ணுவேன், என்ன இவ்வளவு கோடி இருக்கு, நாலஞ்சு வந்து ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் ஸ்விம்மிங் பூல் பண்ணா கூட யோசனை பண்ணும். ஊருக்கெல்லாம் மட்டும் கெட்டு போகாதுங்க, மைண்டும் கெட்டு போகும். நம்மளுடைய யோசனை, நம்முடைய சிந்தனை சக்தியை வேற மாதிரி மாறும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் தப்பா போகும். அதனால வாழ்க்கையை அழிஞ்சு போகும். அதனால தயவு செஞ்சு நீங்க குடிப்பழக்கத்தை பண்ணுங்க. இல்லாதவங்க வந்து தயவு செஞ்சு தொட வேண்டாம். இருக்கிறவங்க கம்ப்ளீட்டா விட்டுடுங்க சொல்றதுக்கு நீங்க யோகியா சித்தரா கிடையாது. சந்தர்ப்பத்துல கொண்டாட்டத்துல வீட்டோட வந்து அதை என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. இப்ப எல்லாரும் வந்து நின்றுகிட்டே சேர்ந்து வந்து போட்டோ எடுக்கணும்னு ஆசை இருந்தா கூட கூடாது. நான் உட்காடுறேன், நீங்க தயவு செஞ்சு இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து எது செஞ்சாலும் ஏதாவது குறை இருக்கும், தப்புகள் இருக்கும். ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு அது ஏதாவது நீங்க வந்து பெரும் மனசு பண்ணி அதை ஏத்துக்கிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து வருங்காலத்தில் அவங்க எல்லாம் மீட் பண்ணி நான் போட்டோல எடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.